அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ஹோலி ஃபெஸ்டிவல் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு 5 முந்திரி, 5 பாதாம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வெள்ளரி விதை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இதில் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற விட்டுப்போம். இது ஊறுற கேப்பில் பால் அடுப்பில் நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இதே பேஸை யூஸ் பண்ணி சாக்லேட் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 5 பாதாம், 5 முந்திரி, 1 ஸ்பூன் வெள்ளரி விதை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரே ஒரு ஏலக்காய். இதையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். பால் இதில் ஜில்லுன்னு உள்ள பாலை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் முன்னாடியே அதை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடியாக வச்சுப்போம். பாதாம் முந்திரியெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். தண்ணியும் அதை மாதிரி திட்டமாக ஊற்றி நம்ம ஊற வச்சுப்போம். ஏன்னா நம்ம இதோட பால் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஊறினதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சிப்போம். அரைச்ச விழுதோட பன்னீர் ரோஜா இதை சேர்த்துப்போம். அப்புறம் இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் இதில் சேர்க்க போகிறேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை விட்டுக்கலாம். அப்புறம் இதோட சுகர், ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். 3லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் போட்டுக்கலாம். இதில் இப்போ எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இதில் கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ண ரெடி ஆகிட்டு, இப்போ அரைச்ச பேஸ்ட்டோட நம்ம சில்லுன்னு உள்ள 1 கப் பால் சேர்த்துப்போம். இதோட நம்ம குல்குந்து போட்டு அரைக்கிறனாலும் அரைக்கலாம். ரோஜா பூவில் தயார் பண்ணுவாங்களே குல்குந்து, அதை போட்டு அரைக்கிறனாலும் அரைக்கலாம். இல்லை ரோஸ் மில்க்குக்கு ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எசன்ஸ் ஊற்றுவாங்களே, அதை நம்ம சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே வேணாம், நம்மளுக்கு ப்ளைனாக ஹெல்த்தியாக இருந்தால் போகிறோம்னா இதை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். இந்த டேஸ்ட் ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஃப்ளேவர் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி குடிக்கணும் போல் தோணும். இந்த ஷேக் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம மிளகு, பெருஞ்சீரகம்லாம் சேர்த்துருக்கனால இது வரைக்கும் நம்ம இதை இந்த சைடு சவுத் இந்தியா சைடில் ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டோம். குடித்தா அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ஷேக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது இதே பேஸ் வச்சு சாக்லேட் கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சாக்லேட் ஷேக் ரெடி பண்ணலாம். ஊற வச்சதோட 4 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், ஹனி வேணுங்கிறவங்க ஹனி சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கொக்கோ பவுடர். இந்த அளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் ஷேக். இன்னும் அதிகமாக கசப்பு தன்மை வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப் மில்க் சேர்த்துப்போம். நல்லா ஜில்லுன்னு உள்ள பாலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிப்போம். அரைச்சதோட நம்ம மீதி பாலை கலந்துப்போம். இது நம்மளுக்கு கடையில் வாங்குகிற ஷேக் மாதிரியே இருக்கும். நம்ம பசங்கள்லாம் சாக்லேட் ஷேக், பாதாம் ஷேக்குன்னு கடையில் ஒரு பேக்கில் வாங்குவாங்கள்ல, அதே ஃப்ளேவரில் இருக்கும். நீங்களும் இந்த ஹோலிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி. என் பையனுக்கு சாக்லேட் ஷேக் ரொம்ப பிடிக்குது. அதனால் முதல்ல ஸ்டாவ் எடுத்து அதை குடிக்கிறான்.